குறும்புக்கார கிருஷ்ணன். அழகான பிருந்தாவனத்தில் ஒரு நாள் யசோதா அம்மா வீட்டில் நிறைய வெண்ணெய் அடித்து பெரிய குடுவைகளில் சேமித்தார். இந்த வெண்ணெய் விருந்தினருக்காக கிருஷ்ணன் சாப்பிட்டுவிடக்கூடாது, அதனால குடுவைகளை மேலே தூண்களில் தொங்கவிடலாம் என்று முடிவு செய்து வேலை முடித்தார். அம்மா வெளியே சென்றதும் கிருஷ்ணன் சமையலறைக்குள் வந்தான். ஆஹா, என்ன சுவையான மணம்! நிச்சயமாக வெண்ணெய் மேலே தொங்குது என்று வாயில் நீர் ஊர்ந்தான். அவன் குடுவையை எட்டி பார்த்தான். ஆனால் குட்டியாக இருந்ததால் எட்ட முடியவில்லை. உடனே நண்பர்களை அழைத்தான். வாங்க பசங்களா, இப்போ நம்ம சக்தி காட்டணும். எல்லாரும் ஒன்றன் மேல் ஒருவர் ஏறுங்க. மேலே நான் போய் குடுவையை எடுத்து விடுறேன் என்று சொன்னான். அவர்கள் மனித கோபுரம் மாதிரி நின்றார்கள். மேலே போன கிருஷ்ணன் குடுவையை உடைத்து கையில் கிடைத்த வெண்ணெயை வாயில் போட்டான். பிறகு கீழே உள்ள நண்பர்களுக்கும் கொடுத்தான். எல்லாரும் சேர்ந்து சிரித்துக்கொண்டு சாப்பிட்டார்கள். அந்த சமயம் யசோதா அம்மா உள்ளே வந்தார். தரையில் வெண்ணெய் சிந்தியது. குட்டி பசங்கள் வாயை வெண்ணெயால் பூசிக்கொண்டு சிரித்துக்கொண்டிருந்தார்கள். நடுவில் கிருஷ்ணன் மட்டும் குறும்பாக கண்ணை சிமிட்டினான். கிருஷ்ணா, இது என்ன? எத்தனை தடவை சொல்லினாலும் நீ கேட்கவே மாட்டே என்று அம்மா கோபத்துடன் கேட்டார். அதற்கு கிருஷ்ணன் சிரித்துக்கொண்டு, அம்மா, குடுவை உடைந்துவிட்டது. வெண்ணெய் வீணாகிடும்னு நினைச்சேன், அதனால தான் சாப்பிட்டேன் என்று குறும்பான பதில் சொன்னான். அம்மா கோபமாக இருந்தாலும் அவன் சிரிப்பை பார்த்ததும் மனம் உருகி போனது. அட குறும்புக்காரனே, உன்னால நான் கோபப்பட முடியல என்று கிருஷ்ணனை அணைத்து கொண்டு முத்தமிட்டார்.